ரீசெண்டாக கர்நாடகா கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பில் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய 50% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸும் 75% நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸுமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கர்நாடகா ஸ்டேட்டை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணணும், அவங்கள தான் இந்த ஜாப்ஸில் அட்மிட் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த பில்லில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் பில்லுக்கு பல தரப்புலையுமே பெரிய லெவலில் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. குறிப்பாக கர்நாடகா ஐடி மினிஸ்டரான பிரியங்க் கார்கே என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரியான முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும் போது டிஸ்கஷன் பேனலில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணுங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து சிபிஐஎம் கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பியான ஜான் பிரிட்டஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு பில்லுன்றது முற்றிலும் சமத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. பெங்களூரோட டெவலப்மெண்ட்டுக்கு கன்னட மக்கள் மட்டும் காரணம் இல்ல, பல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களோட உழைப்போட பங்கு அதுல இருக்கு. இந்த ரிசர்வேஷன் பில் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய பல ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கர்நாடகா விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு பில் கர்நாடகாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இது மாதிரியான எதிர்ப்புகள் தொடர்ந்து வருவதை அடுத்து கர்நாடகா கவர்மெண்ட் இந்த ரிசர்வேஷன் பில்லை தற்சமயத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க.